வணக்கம். யாழ்ப்பாணத்தின் மாலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொண்டிருந்தார் மகனி கமல்நாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டவிரோதமாக கைதிகள் எப்படி விடுவிக்கப்பட்டார்? நாடாளுமன்றத்தில் விளக்கம். போலீசார் விசேட சுற்றுவளைப்பு, 21 சிறுவர்கள் மீட்பு. இஸ்ரேலில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்தின் முக்கிய அறிவிப்பு. சர்வதேச ஊடகத்தில் இடம் பிடித்த பயங்கரவாத புலனாய்வு பிரிவு விசாரணை, இலங்கைக்கு ஏற்பட போகும் சிக்கல். ஏர் இந்தியன் விமான நிறுவன செயல்பாடுகளில் விதிமீறல்கள் கண்டுபிடிப்பு, உரிமம் ரத்து செய்ய எச்சரிக்கை. கடந்த 12ஆம் தேதி அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி 274 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த துயர் சம்பவம் குறித்து விசாரணைகள் நடந்து வரும் நிலையில் ஏர் இந்தியாவின் செயல்பாடுகளில் பல விதிமீறல்கள் நடந்திருப்பதாக தெரியவந்துள்ளது. அண்மையில் பல்வேறு ஏர் இந்திய விமானங்கள் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. விமான பணியாளர்களின் உரிமம், ஓய்வு நேரம் மற்றும் சமீபத்திய தகுதி தேர்வுகளில் பலமுறை விதிமீறல்கள் நடந்ததாக ஏர் இந்தியா தானாக முன்வந்து ஒப்புக்கொண்டதாக சிவில் விமான போக்குவரத்து அலுவலகம் தெரிவித்துள்ளது. மே 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் பெங்களூரு லண்டன் இடையே இயக்கப்பட்ட 2 விமானங்களில் அனுமதிக்கப்பட்ட 10 மணி நேரத்துக்கு மேல் விமானிகள் விமானத்தை இயக்க வைக்கப்பட்டுள்ளனர். இதே விமான கடமை நேர வரம்பு விதிமீறல்களின் மீறலாகும். இது தொடர்பாக டிஜிசிஏ ஏர் இந்தியாவுக்கு விளக்கங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அத்துடன் விதிமீறல்களில் ஈடுபட்டதாக அடையாளம் காணப்பட்ட 3 மூத்த அதிகாரிகளை பணியாளர் திட்டமிடல் மற்றும் அட்டவணைப்படுத்தல் தொடர்பான அனைத்து பொறுப்புகளில் இருந்து நீக்குமாறு ஏர் இந்தியாவுக்கு டிஜிசிஏ உத்தரவிட்டுள்ளது. எந்த அதிகாரிகள் மீது தாமதமின்றி உள்ளொழுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதன் முடிவுகளை 10 நாட்களுக்குள் தெரிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் பணியாளர் திட்டமிடல் விதிமுறைகள், உரிமம் அல்லது விமான நேர வரம்புகளில் ஏதேனும் மீறல்கள் கண்டறியப்பட்டால் அபராதங்கள், உரிம ரத்து அல்லது இயக்க அனுமதி ரத்து உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் டிஜிசிஏ எச்சரித்துள்ளது. இதற்கு 7 நாட்களுக்குள் பதிலளிக்குமாறு ஏர் இந்தியாவுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இஸ்ரேலில் தற்போது நிலவும் அமைதியற்ற சூழ்நிலை காரணமாக அங்கு பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களின் விசா காலத்தை 3 மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது என இலங்கை வெளிநாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய குடிவரவு மற்றும் குடியேற்ற திணைக்களத்தில் இந்த முடிவின்படி ஜூன் 12ஆம் தேதிக்கு பிறகு காலாவதியாகும் B1 விசாக்கள் மற்றும் பிற வகைகளின் கீழுள்ள பொது வேலைவாய்ப்பு விசாக்கள் செப்டம்பர் 30 வரை செல்லுபடியாகும். இந்த நீடிப்பு இளைஞர்களுக்கு மட்டுமல்லாமல் இதேபோன்று விசா வகைகளின் கீழ் இஸ்ரேலில் பணிபுரியும் மற்ற வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கும் பொருந்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது சுமார் 20,000 இலங்கையர்கள் இஸ்ரேலில் பணிபுரிகின்றனர். அவர்களில் பெரும்பாலானோர் பராமரிப்பு மற்றும் விவசாய துறைகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் மோதல் தீவிரமடைந்ததால் இஸ்ரேலில் உள்ள தொழிலாளர்களை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வர அரசாங்கம் தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இஸ்ரேலை விட்டு வெளியேற விண்ணப்பித்தவர்களுக்கு பிற நாடுகளுடனான போக்குவரத்து ஏற்பாடுகள் மூலம் திரும்புவதை எளிதாக்குவதற்கான திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கிடையில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் புதிய இலங்கையர்களை இஸ்ரேலுக்கு அனுப்புவதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொது மன்னிப்பின் கீழ் எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் 30 கைதிகள் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவு நடத்திய விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. ஜனாதிபதி பொது மன்னிப்பின் அடிப்படையில் கடந்த வெசாக் தினத்தில் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்காத கைதிகளை விடுவித்தால் பல சர்ச்சைகள் எழுந்த நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவு ஏற்கனவே விரிவான விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலே சட்டவிரோதமான முறையில் எந்தவித ஆவணங்கள் இல்லாத நிலையில் 30 கைதிகள் சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டது தெரிய வந்துள்ளதுடன் இந்த சம்பவம் தொடர்பாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜெனரல் துஷார உப்புல்தெனியவும் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் கைதிகளை எந்த அடிப்படையில் அவர் விடுவித்தார் தொடர்பாக விசாரித்து வருவதாக விசாரணை அதிகாரிகள் கூறியுள்ளனர்.
அதே நேரம் ஜனாதிபதி பொது மன்னிப்பை வழங்கிய 37 நபர்கள் விடுவிக்கப்படவில்லை என தகவல் கிடைத்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளார். ராசகவிரதம் மற்றும் பாதுகாப்பற்ற முறையில் பொருட்கள் விற்பனை செய்த போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 21 சிறுவர்களை பொறுப்பேற்று உரிய பாதுகாவலர்களிடம் ஒப்படைத்து போலீஸ் விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர். சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவு அதிகாரிகளை கொண்டு கொழும்பு வடக்கு, கொழும்பு தெற்கு, மத்திய கொழும்பு, நுகேகுடை, கம்பகா, பாணாந்துறை, களனி நீர்கொழும்பு, கல்கிசை, களத்துறை, தங்காளி, அனுராதபுரம், கண்டி, கொருடாக்கள், சிலாபம், இரத்தினபுரி, காலி மற்றும் மாத்திரை ஆகிய போலீஸ் பிரிவுகளில் இந்த சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. மக்கள் அதிகம் கூடும் இடங்கள், விற்பனை நிலையங்கள் மற்றும் சமிக்கை விளக்குகள் உள்ள பகுதிகளில் குறிவைக்கப்பட்டது. இந்த சுற்றிவளைப்பின் போது யாசகம் பெறும் பொருட்களை விற்று பாதுகாப்பற்ற முறையில் நடமாடிய 21 சிறுவர்கள் மீட்கப்பட்டு அவர்களை பொறுப்பேற்று தகுதியான பாதுகாவலர்களிடம் ஒப்படைக்க போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். திருகோணமலை மாவட்டத்தின் வலிந்து காணங்களாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவியை அவரது இல்லத்தில் வைத்து இலங்கையின் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு விசாரணைகளுக்கு உட்படுத்தியதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. 25 ஜூன் 16ஆம் தேதி மாவட்டத்தின் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் தலைவி செபஸ்டியன் தேவியை இலங்கையின் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு அவரின் இல்லத்தில் வைத்து 3 மணி நேரம் இந்த விசாரணை நடத்தப்பட்டதாக ஒரு சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் பேரவையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் இலங்கைக்கு வருகை தரவுள்ள நிலையில் இந்த விசாரணை இடம்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என அந்த ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. விசாரணையின் போது உள்ளூர் மற்றும் சர்வதேச அளவில் 21 அமைப்புகளுடன் செபஸ்டியன் தேவிக்கு உள்ள தொடர்புகள் பற்றிய விரிவான தகவல்களை இலங்கை அதிகாரிகள் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்ப்பாண இணையதளத்தை பிரவேசியுங்கள். வணக்கம்.